என்னால இப்ப கூட நம்பவே முடியலங்க. இதெல்லாம் கனவா இல்ல நனவானே தெரியல. இவ்ளோ சீக்கிரம் அத்தை என்ன ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் அம்மா மட்டும் இல்ல மகா, நீயும் தான். அவங்க உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீ பொறுமையாவே இருந்த. அக்காவும் அம்மாவும் உன்னை எவ்வளவு திட்டினாலும் சரி, பதிலுக்கு பதில் பேசாம நீ அவங்களுக்கு அன்பை மட்டும்தான் கொடுத்த. இவ்வளோ ஏன், நானே உன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனாலும் என் பேச்சை கேட்காம சுயநிலைமே இல்லாமல் என்னை கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிட்ட. உன்னோட இந்த உண்மையான அன்பு தான் பிடிவாதமாக இருந்த எங்கள் அம்மாவோட மனசை கழிச்சு அவங்களே வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆர்த்தி எடுத்து உன்னை விளக்கேற்ற சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உன்னோட பொறுமையும் உன்னோட நல்ல குணமும் தான். இல்லைங்க, நான் அப்படி நினைக்கல. என் புள்ள என்கிட்ட வந்துட்டான், எனக்கு அது போதும்னு சுயநலமா அத்தை யோசிக்காம நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட என்ன மட்டும் இல்லாம என் அம்மாவையும் தங்கச்சிங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. என்னைக்குமே அத்தை என்னால கோச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா எங்க பக்கமும் நிறைய தப்பு இருந்திருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி என்னைக்குமே என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். எல்லாத்தையும் மறந்த அத்தை மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. அத்தை இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க. அத்தைக்காக இப்ப நான் என்ன பண்ண முடியும் தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன்.